தோழர். குட்டி ஸ்டோரியில பாஜகவின் வேலூர் இப்ராஹிம் விரட்டி அடிக்கப்பட்ட ஸ்டோரியை தங்க பார்க்க போறோம். வேலூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மேல் விஷாரம் என்கிற பகுதியில மக்கள் ஓட ஓட விரட்டி இருக்கிறாங்க இந்த நபரை. எதுக்கு இவ்வளவு கொலவெறி? அதாங்க வரலாறு. இப்ராஹிம் பேருங்க, வேலூர் இப்ராஹிம். ஆனா இவர் தன் சொந்த இனத்துக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு ஆளு. காசுக்காகவும் பணத்துக்காகவும் பாஜகவோடு கை கட்டி நிக்கக்கூடிய ஒரு ஆள். திரும்ப திரும்ப இஸ்லாமியர்கள் மீது அவமரியாதையா பேசுறது மட்டும் இல்ல, இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கிற வேலையை பாக்குறாரு. உங்களுக்கு நல்லா தெரியும், எங்க திருப்பரங்குன்றத்துல மிகப்பெரிய மத கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு அவ்வளவு வேலைகளை பாஜக RSS கும்பல் செஞ்சாங்க. அந்த மக்கள், மதுரை மக்கள் சமூக ஒற்றுமையோடு மத ஒற்றுமையோடு மத நல்லிணக்கத்தோடு இருந்ததுனால பெரிய கலவரம் தடுக்கப்பட்டிருக்கு. அங்க நிறைய பொய்கள் பேசப்பட்டது. அதுல ராமநாதபுரத்தினுடைய MP நவாஸ்கனி அவர் மேல ஒரு பொய் குற்றச்சாட்டை வச்சாங்க அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ அப்ப. அந்த பொய் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அவர் போய் பிரியாணி சாப்பிட்டாரு அந்த மலையில. உண்மை என்னன்னா, அந்த மலையில ஆடு வெட்டியே சாப்பாடு போடுவோம், ஆடு வெட்டி பிரியாணி போட்டிருக்கோம், ஆடு வெட்டி சாமியை கும்பிட்டு தர்காவில் போய் சாமி கும்பிடுவாங்க. சொந்தக்காரன் பந்தக்காரன் அத்தனை பேரையும் கூப்பிட்டு இந்த இஸ்லாமியர் எல்லாம் போய் சாப்பிட்டு வருவோம். அதுதான் அங்க இருக்கிற பண்பாடு. இது உடனே இவர் சொல்றாரு, நவாஸ்கனி எல்லாம் எவ்வளவு பெரிய பதற்றத்தை உண்டு பண்ணிட்டாரு, அவர் முஸ்லீமா இருந்து இவ்வளவு ஒரு பதற்றத்தை, மக்களுக்கு எதிரான ஒரு கலவரத்தை தூண்டிட்டாரு நவாஸ்கனி. அவரே ஒரு அப்புறாணி. நவாஸ்கனி தூண்டிட்டாருன்ட்டாரு. இதெல்லாம் தாண்டி இன்னொன்னு சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? இவர் மத கலவரத்தை தூண்டினாரே, எப்படி மலை மேல சிக்கந்தர் தர்கா வந்துச்சு? அந்த காலத்துல இருந்த இந்துக்கள்லாம் ரொம்ப பெருந்தன்மையானவங்க. இஸ்லாமியர்களை பெருந்தன்மையோடு கோயில் கட்டிக்க விட்டாங்க. இஸ்லாமியர்களை பெருந்தன்மையா தர்கா கட்டிக்க விட்டதுல இன்னைக்கு இந்துக்களை அவமானப்படுத்தலாமா அப்படின்னு கேட்கிறார். வரலாறு அது இல்லை. ஜனநாயகம் என்பது நமக்கு 47 தான் கிடைச்சது. ஜனநாயகம்னா என்ன? மன்னராட்சி ஒழிந்து மக்களாட்சி பிறக்கும் போது தான் ஜனநாயகம் பிறக்கும். அது 1947 தான் நமக்கு பிறந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரையும் மன்னராட்சி, சிற்றரசர்கள் ஆட்சி இப்படிதான் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் அதிகாரமிக்கவர்களாக இருப்பாங்க. அவங்க கடவுள் வழிபாடு நடக்கும், அவர்களுடைய மதம் போற்றப்படும், அவருடைய மொழி பாதுகாக்கப்படும். இதான் யதார்த்தம். இதன் அடிப்படையில் 1300களிலேயே சிக்கந்தர் தர்கா கட்டப்பட்டுச்சு. 1900 இல்ல, 1300களிலேயே 13ஆம் நூற்றாண்டுல இந்த சிக்கந்தர் தர்கா கட்டப்பட்டுச்சு. அதுக்கு பிறகுதான் அங்க முருகன் கோயிலே வந்துச்சு. இதை பல முறை ஆதாரத்தோடு நம்ம பேசிட்டோம். இங்க யாரும் யாருக்கும் பிச்சை போடுறது இல்லை. அவன் தன் உரிமையோடு வாழ்வதற்கான சூழலை உருவாக்குவது, அதுதான் மத சுதந்திரம். ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சு இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்தை பரப்புரை பிரச்சாரத்தை இந்த வேலூர் இப்ராஹிம் பண்ணாப்ல. வந்தே மாதரம் அப்படின்னு ஒரு சொல்லு, அதை இஸ்லாமியர்கள் சொல்ல மாட்டாங்க. தாய் மண்ணே வணக்கம் அப்படின்னு அதுக்கு பொருள். அதை நான் சொல்ல மாட்டேன், நாங்க எங்களுடைய கடவுளை தவிர, அதாவது அல்லாவை தவிர வேறு ஒருவரையும் வணங்க மாட்டோம்னு அவங்க கையெடுத்து கும்பிட மாட்டாங்க. இஸ்லாமியருடைய மரபு என்னன்னா, கை ரெண்டையும் இப்படி கும்பிட மாட்டாங்க. ஏன்னா கடவுளை தவிர நாங்க எல்லாத்தையும் கும்பிட மாட்டோம், நம்மளை பார்த்தானா இப்படிதான் செய்வாங்க. இது அவங்க வழிபாட்டு முறை, மரபு, அவங்க நம்பிக்கை. அதை அப்படியே விட்டுறணும். அடுத்தவங்க நம்பிக்கை நமக்கு தேவையில்லை. உடனே இவர் போய் உட்கார்ந்து அதை சொல்றாரு. தாய் மண்ணே வணக்கம்னா என்ன தப்பா போயிடும்? தப்போ சரியோ அவங்களுக்கு பிடிச்சா செய்யறாங்க, பிடிக்கலன்னா விடுறாங்க. இதை நம்ம சொல்றதுக்கு ஆள் கிடையாது. ரெண்டாவது விஷயம், தமிழ்தாய் வாழ்த்தெல்லாம் பாடுறாங்க, நீராறும் கடல் உடுத்த வாழ்த்தெல்லாம் பாடுறாங்க. நீங்களே தெளிவா சொல்லிட்டீங்க, நீராறும் கடல் உடுத்த வாழ்த்து பாட்டு தான், நல்லா இருங்கப்பா அப்படின்னு நம்ம யாரையும் சொல்லலாம். அது வாழ்த்து. வணக்கம் வேற, வாழ்த்து வேற. வணக்கத்தை மறுக்கிறாங்க, வாழ்த்தை ஏத்துக்கிறாங்க. அதனால தமிழ்தாய் வாழ்த்தை ஏத்துக்கிறாங்க, தாய் மண்ணே வணக்கத்தை நிராகரிக்கிறாங்க. இது அவங்களுடைய சொந்த விஷயம். அதில் நம்ம தலையிட வேண்டிய அவசியமே இல்லை. அதை தூக்கிட்டு உட்கார்ந்து விவாதிச்சு இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தின ஜந்து தான் இவர். முருகன் மாநாடு மதுரையில் நடந்துச்சு சரிங்களா? மதுரையில முருகன் மாநாடு நடக்கும் போது எங்கள் முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொன்னாரு. சரி, ஓகே, உங்க விருப்பம், உங்க நம்பிக்கை. அதுல சொன்னாரு, நாங்கெல்லாம் என்னங்க பாபருக்கு இப்ராஹிமுக்கு பிறந்தோம், நாங்கெல்லாம் இங்க இருந்த முப்பாட்டன் முருகனுடைய வழி வந்தவர்கள் தானே பிறந்தோம், நாங்கெல்லாம் முன்னாடி இந்துவா தானே இருந்தோம், இப்பதானே நாங்க எங்களுக்கு பிடித்திருக்க ஒரு மதத்துக்கு போறோம், ரொம்ப நல்லது. அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவர் என்ன பேசினாருன்றதா இங்க ஹைலைட். இந்த சிக்கந்தர் மலை, திருப்பரங்குன்றம், இந்த விஷயத்தெல்லாம் இந்த இஸ்லாமியர்கள் வேண்டுமென்றே இந்து மக்களுக்கு துரோகம் செய்கிறார்கள் அப்படின்னு அடிச்சு விட்டார். இது வரைக்கும் நல்லா தானே பேசினேன். நாங்கெல்லாம் இந்துவா இருந்திருக்கலாம், ஒரு காலத்துல வேற ஒரு மதத்தை பின்பற்றி இருக்கலாம், அதுக்கு பிறகு இப்ப எங்களுக்கு பிடிச்ச ஒரு மார்க்கத்துல பின்பற்றோம், இது நல்லது. யாரையும் அரேபியால இருந்து தூக்கிட்டு கப்பல்ல கொண்டு இறக்கி விடல, அது நல்லாவே தெரியும். இங்க இருக்கிற மக்கள் தனக்கான மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள், அது வரையும் சரி.
ஆனால் இவர்கள் இந்துக்களுக்கு துரோகம் செய்கிறார்கள், இந்துக்களுக்கு எதிராக நிற்கிறார்கள்னு ஒரு போர்ட்ரேட் பண்றதுன்றது எவ்வளவு பெரிய மோசமான அரசியல். ஏற்கனவே இங்க இருக்கிற ஒன்றிய அரசால் நசுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அரசியலா புறக்கணிக்கப்படுறாங்க, பொருளாதாரமா புறக்கணிக்கப்படுறாங்க. ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையவே சிக்கல்ல இருக்கு இஸ்லாமியர்கள். ஆனா இஸ்லாமியர்களே ஒருத்தர் அதே பாஜகவோடு கைகோர்த்து கொண்டு தன் சொந்த இனத்தை வேற இருப்பது இருக்குல்ல, அது மோசமான அரசியல். அதை செய்தவர் தான் இப்ராஹிம். இப்ராஹிம் யாருன்னு உங்களுக்கு தெரியணுன்றக்காக இதெல்லாம் சொன்னேன். இந்த இப்ராஹிம் அவர்கள் தான் மேல் விஷாரம்ன்ற ஊருக்கு போறார். அதாவது வேலூருக்கு பக்கத்துல இருக்கிற ஊர். வேலூர், அந்த ஊரை தாண்டினா வேலூர் பாலம் வந்துடும். வேலூருக்கு முதல்ல இருக்கிற ஊர். அந்த ஊர்ல இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கிறாங்க. அந்த பகுதியில போய் சிறுபான்மை மக்களை சந்திச்சு பாஜகவில் சேர்க்கணும்னு இவர் போறார். சிறுபான்மை மக்கள் நொந்து போய் கிடக்குறாங்க, அது வேற விஷயம். பொருளாதாரமற்றவர்களா இருக்காங்க, அது வேற விஷயம். இதெல்லாம் இவர் போய் நம்ம ஐயா 56 இன்ச் மோடி அவர்கள்ட்ட பேசி அதை சரி செஞ்சிருந்தா இவரை கொண்டாடி இருக்கலாம். நான் அதெல்லாம் பேச மாட்டேன், கலவரத்தை மட்டும் தூண்டி விடுவேன் அப்படின்றது தான் இந்த இப்ராஹிம் அவர்களே வச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில மேல் விசாரத்துக்கு போன உடனே அங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் பயங்கரமான கோபம் ஆயிட்டாங்க. என்ன தைரியத்துல இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய இந்த பகுதிக்கு நீங்க வர முடிஞ்சு அப்படின்னு கடும் கோபத்தை பற்றி வெளியேறு வெளியேறு, வேலூர் இப்ராஹிம் வெளியேறு அப்படின்னு கோஷம் போட்டு மொத்த ஊரும் அவரை ஊருக்குள்ளேயே நுழைய விடாம ரோட்ல நின்ட்டாங்க. இதை எடுத்து உடனே அவங்க என்ன சொல்றாங்க செய்யறாங்க தெரியுமா? பாரத் மாதா கி ஜே, அதுக்கப்புறம் பிஜேபி கி ஜே. சொந்த மக்கள் அவதிப்பட்டு இருக்கும்போது வேடிக்கை பார்த்துட்டு சொந்த மக்களை துரோகின்னு காமிச்சிட்டு அவங்க ஊருக்கே போய் அந்த மக்களையே பாஜகவில் சேர்ப்பேன்னு போனா இவர்கள் எல்லாம் விரட்டி அடிக்கப்படுவார்கள்ன்றதுக்கு இந்த ஊர்ல நடந்த சம்பவம் முக்கியமானதான் நான் பாக்குறேன். ஸோ பாஜக எந்த வடிவத்திலும் துரோகிகளை கூட்டிட்டு இங்க நம்ம கால் ஊன்றிலான்னு நினைச்சா தமிழ்நாட்டு அரசியல்ல அது உங்களுக்கு செட்டே ஆகாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாவே தமிழ்நாடு உங்களை விரட்டி அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இதுல இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போனீங்கன்னா பருப்பு வேகாது.